அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் சொத்து வரி உயர்வை கண்டித்து வியாபாரிகள் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதாக பொதுமக்கள், வியாபாரிகள், பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில இன்று கடை அடைத்து பேரணியாக சென்று நகராட்சியில் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் காந்தி தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம், அனைத்து வியாபாரிகள் சங்கம், இந்து வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட 29 அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் திருச்செந்தூர் நகர் பகுதியில் சுமார் 1000 கடைகள் அடைக்கப்பட்டு கருப்பு கொடி கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அமளிநகர் ஆலந்தலை மீனவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் 50% மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. இதனால் ஆலந்தலை பகுதியில் 100 படகுகளும், அமளிநகர் பகுதியில் 80 படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தில் வியாபாரிகள், பொதுமக்கள், பல்வேறு அமைப்பினர் காலை 10 மணிக்கு பேரணியாக சென்று திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்துள்ளனர். நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு பாதாள சாக்கடை ஆய்வு செய்ய வரவுள்ள நிலையில கடை அடைப்பு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.